ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மட்டன் ஆலுக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். மட்டன் 1.5 கிலோ அளவு இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சாச்சு. இது பேபி உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி இது கூட போட்டு செய்ய போகிறேன். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றனால நான் விசில் வச்சாச்சு. ஒரு 3 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு 200 கிராம் தக்காளி, 200 கிராம் சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்புக்கு. இது இதுவும் தாளிப்புக்கு தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 போல் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். இதில் தனியாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இது தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சுட்டேன் நான் அடுப்பில். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னமும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்ட மசாலா பொருட்கள் சேர்த்துலாம். இது மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலா சேர்த்தாலே அது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம காஷ்மீரி சில்லியும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் சொல்ல மறந்துட்டேன், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா வதங்கி வருது பாருங்கள். தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்தாலே மசாலா நல்லா வதங்கிச்சுன்றது தான் அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அது நம்ம வேக வச்சு வச்சுருக்கறனால இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். இப்போ நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லா மட்டனையும் தண்ணி வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரை பண்ண ஆனியன் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த மட்டனுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். இது கூடவே கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. மட்டனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி நல்லா மசாலாவோடு சேரணும்.
மட்டன் பாருங்கள் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையில் வச்சுங்க. ஹையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு வந்து 10 நிமிஷம் போல் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அதை விசில் போட்டுக்கலாம். நம்ம விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய குக்கர் வந்து 2 விசிலே வந்து கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். உங்களுடைய குக்கர் எப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி விசில் வச்சுங்க. நான் 2 விசிலில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். ரெண்டு விசில் வந்துச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு இதை சேர்த்துடலாம். ஏன் முன்னாடியே சேர்க்கலன்னா, ஏன்னா நம்ம வந்து விசில் வைக்கும்போது இது ரொம்ப குழஞ்சி வந்துடும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் போல் இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆலு மட்டன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. நம்ம நார்மலாக செய்கிற மட்டனை விட இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.